மேற்கு வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து 24ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும், இதனால் அன்றைய தினம் வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இரவு நேரத்தில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. எழும்பூர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் இரவு நேரத்தில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான பள்ளிக்கரணை, மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் நகரப்பகுதிகள் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் பரவலாக கனமழை பெய்தது. அதேபோல விருதுநகர் மாவட்டம், அருப்புக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியை எட்டியது. வல்லக்கடவுள், வண்டிப்பெரியார், சப்பாத்து உள்ளிட்ட கேரள பகுதிகளில் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜெயங்கொண்டம், பேராவூரணி மற்றும் சீர்காழி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயம் அழைத்து வெற்றி வாய்ப்பு குறித்து 1-to-1 முறையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அடுத்த வாரம் சென்னை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீப நாட்களாக திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து சலசலப்பு நிலவிய நிலையில் சென்னை வரும் கார்கே திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மெத்தன போக்குடன் செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் தலைவர்களுடன் பேசினால் காவிரி பிரச்சினை எளிதில் தீர்ந்துவிடும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆலோசனை வழங்கினார். திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகள் வீட்டில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் அவர்களை வெளியேறும்படி திமுகவினர் கோஷங்களை எழுப்பினர். செவாலியர் சிவாஜி நகரில் வசித்து வரும் அமைச்சரின் மகள் இந்திரா தான் நடத்தி வரும் நூற்பாடை நிறுவனத்தில் முறையாக வரி செலுத்தவில்லை என கூறி அவரது வீட்டில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது. தென்காசி அருகே நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று விவசாயிகளுடன் கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்தார். ஊத்துமலையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுரண்டை வரை உள்ள பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று நயினாரிடம் தங்கள் குறைகளை எடுத்துரைத்தனர். மக்களின் தலையில் மிளகாய் அரைத்ததை தவிர திமுக அரசு வேறு எந்த சாதனையையும் செய்யவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். ராமநாதபுரத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் 2026 தேமுதிக சேரும் கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் போது வேலைவாய்ப்பு, விவசாயம் உள்ளிட்டவற்றை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் அணு உலை கொண்டுவர காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காரணமாக இருந்ததாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டினார். நெல்லை மாவட்டம் கூத்தங்குடியில் கடலம்மா என்ற பெயரில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், கேரளாவில் அணு உலை கொண்டு வரக்கூடாது என எதிர்த்த அதே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழகத்திற்கு அணு உலை கொண்டு வர அனுமதித்ததாக சாடினார். பவாரியா கொள்ளையர்களால் முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொல்லப்பட்ட வழக்கில் 3 பேர் குற்றவாளிகள் என சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சிறையில் உள்ள 4 பேரில் 3 பேரான ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கான தண்டனை விவரங்கள் திங்கட்கிழமை அறிவிக்கப்பட உள்ளன.
பவாரியா கொள்ளையர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என அவர்களால் கொல்லப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனத்தின் மகன் KS விஜயகுமார் கண்ணீருடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொலை வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் பேசிய அவர் அன்றைய தினம் நடந்த கொடூர சம்பவம் குறித்து எடுத்துரைத்தார். அரசியல் கட்சிகளின் ரோடு ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக வகுக்கப்பட்டுள்ள வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ளது. இதையடுத்து மனுதாரர்களாக உள்ள அதிமுக, தவேக உள்ளிட்ட கட்சிகளுக்கு வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய நகல்களை வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. அரசியல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்புக்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளே பொறுப்பு என தமிழக அரசு தாக்கல் செய்த வரைவு வழிகாட்டு நெறிமுறையில் சொல்லப்பட்டுள்ளது. 5000 பேருக்கு மேல் கூடக்கூடிய கலாச்சார மற்றும் மத நிகழ்வுகளுக்கும் இந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தும் என்றும் தெரிவித்துள்ளது. G20 உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக தென்னாப்பிரிக்கா சென்ற பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினரால் தமிழில் கங்கையம்மா என்ற பாடல் பாடப்பெற்றதை தாளமிட்டு ரசித்து கேட்ட பிரதமர் அந்த வீடியோ காட்சிகளை தனது எக்ஸ் பக்கத்திலும் பகிர்ந்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு தலைவர்களும் பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை நடத்தினர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் மிகவும் தைரியமாகவும் பாதுகாப்பாகவும் G20 மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி தென்னாப்பிரிக்கா சென்றிருப்பதாக காங்கிரஸ் கடுமையாக சாடியுள்ளது. ட்ரம்ப் பங்கேற்ற கோலாலம்பூர் ஆசியான் மாநாட்டிற்கு பிரதமர் மோடி செல்லாத நிலையில் இதற்கு மட்டும் பயணம் மேற்கொள்வதாக விமர்சித்துள்ளது. பட்டியலினத்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் முறையை கொண்டுவர வேண்டும் என்ற கருத்தை மீண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் வலியுறுத்தியிருக்கிறார். பார் அசோசியேஷன் நடத்திய பணி நிறைவு விழாவில் பேசிய அவர் தமது தீர்ப்பால் மகாராஷ்டிராவில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரியின் மகன் இடஒதுக்கீட்டு சலுகைகளை பெறப்போவதில்லை என முடிவெடுத்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தார். பீகாரில் நிதிஷ்குமாரின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள 18 பேருக்கும் இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதில் பெரிதும் எதிர்பார்த்த உள்துறை அமைச்சர் பதவியை துணை முதலமைச்சரான பாஜகவின் சாம்ராட் சௌத்ரிக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் உள்துறை அமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் விட்டுக் கொடுத்தது இதுவே முதல் முறையாகும். கர்நாடக காங்கிரஸ் கட்சிக்குள் எந்த நெருக்கடியும் இல்லை என்றும் தாங்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் இருப்பதாகவும் மூத்த தலைவர் RV தேஷ்பாண்டே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பெங்களூருவில் பேட்டியளித்த அவர் சித்தராமையாவும் DK சிவகுமாரும் மிகவும் நேர்மையானவர்கள், கட்சிக்காக உழைத்தவர்கள் என்று புகழாரம் சூட்டினார். மணிப்பூரில் கலவரத்தால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த மேய்ச்சியின மக்கள் மீண்டும் தங்கள் கிராமங்களுக்கு செல்ல முற்பட்ட போது போலீசாருடன் மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு உண்டானது. இம்பால் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு செல்லும் வழியில் உள்ள குக்கி இனத்தவரோடு மீண்டும் பிரச்சனை ஏற்படலாம் என போலீசார் கருதியதால் மேய்ச்சி இனத்தவரை தடுத்து நிறுத்தினர். பலமுறை கண்டித்த பிறகும் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த தம்பியை அண்ணன் கொலை செய்து சடலத்தை ஏரியில் வீசிய சம்பவம் பெங்களூருவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 24 வயதான தனராஜ் சிறைக்கு சென்று வந்ததோடு பெற்றோரையும் அடித்து துன்புறுத்தி இருக்கிறார். இதனை சகித்துக் கொள்ள முடியாமல் அவரது அண்ணன் சிவராஜ் தனராஜை கொலை செய்திருக்கிறார். உத்தரகாண்டில் வேகமாக வந்த கார் மீது எதிர் திசையில் தவறான வழியில் வந்த பைக் மோதி 2 இளைஞர்கள் தூக்கி வீசப்படும் பதைபதைப்பூட்டும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஹல்த்வானியில் உள்ள கௌரா படாவ் என்ற இடத்தில் விபத்து நிகழ்ந்த நிலையில் பைக் சுக்குநூறாக உடைந்தது. நல்வாய்ப்பாக அதில் பயணம் செய்த 2 இளைஞர்களுமே சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். சென்னை ராயபுரம் செட்டித்தோட்டம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். கடந்த ஓராண்டிற்கு மேலாக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விரைந்து பணிகளை முடித்து குடியிருப்புகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உதயநிதி உத்தரவிட்டிருக்கிறார். மதுரை
மற்றும் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய பாஜக அரசு நிராகரித்து தமிழர்களை வஞ்சித்து வருவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டினார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்ததில் இருந்தே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு மசோதாவையும் கொண்டு வந்து மாநில அரசின் உரிமைகளை பறித்து வருவதாக சாடினார். தமிழக அரசு அனுப்பிய மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்ததை கண்டித்து மதுரையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழங்காநத்தம் ரவுண்டானா பகுதியில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தொண்டர்கள் ஒன்று திரண்டு மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். SIR பணிகளில் ஈடுபடும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களை மிரட்டி திமுகவினர் செய்யும் முறைகேடுகளை திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்ப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதனை கண்டித்து வரும் 25ஆம் தேதி திருப்பூர் குமரன் சிலை அருகே காலை 10:30 மணியளவில் போராட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மீண்டும் பிரச்சாரத்திற்கு செல்வதாக கூறி அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டாம் என சபாநாயகர் அப்பாவு கூறினார். கோவை மதுரை மெட்ரோ திட்டத்திற்கு மத்திய அரசிடம் இலவசமாக பணம் கேட்கவில்லை என்றவர், விரிவான திட்ட அறிக்கை கொடுத்தால் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை என்றும் அப்பாவு தெரிவித்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கு தொடரப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளோடு ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இன்று சந்திக்க உள்ளதாக கூறினார். நெல்லின் ஈரப்பத அளவை உயர்த்த வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் வலியுறுத்தியிருந்த நிலையில் முதலில் நெல் ஈரமானது எப்படி, அதற்கு யார் பொறுப்பு என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக 2 மாதங்களாக மழையில் நெல் மூட்டைகளை நனையவிட்டது மாநில அரசுதான் என குற்றம் சாட்டினார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நாளை தாவேகா தலைவர் விஜய் மக்களை சந்திக்க வரவிருக்கும் நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கல்லூரிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்த நிகழ்ச்சி உள்ளரங்கு நிகழ்ச்சி என்பதால் அனுமதிக்கப்பட்ட நபர்களை தவிர வேறு யாருக்கும் உள்ளே வர அனுமதி இல்லை என கூறப்படுகிறது. திருமணம் செய்து ஏமாற்றியதாக மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா அளித்த புகார் மீதான விசாரணை நிலை குறித்த அறிக்கையை காவல்துறை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை 2வது திருமணம் செய்து கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றி விட்டதாக ஜாய் கிறிசில்டா புகார் அளித்திருக்கிறார். கரூரில் பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர் பிரபாகரன் தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக கூறி வெண்ணமலை கோயில் யாசகம் பெறும் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதற்கு மறுப்பு தெரிவித்து விளக்கம் அளித்திருக்கும் மாவட்ட காவல்துறை போலீசாரின் நற்செயலுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பிரபாகரன் செயல்பட்டதாக தெரிவித்துள்ளது. சென்னையில் செல்லப்பிராணிகளுக்கான உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு டிசம்பர் 7ஆம் தேதி வரை நீட்டித்து மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் செல்லப்பிராணிகள் உரிமம் தொடர்பாக 68,422 விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் பெறப்பட்டு இதுவரை 24,477 பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே விளாங்காட்டூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உள்ள வகுப்பறையின் மேல்கூரை சிமெண்ட் பூச்சு அடிக்கடி பெயர்ந்து விழுவதால் மாணவர்கள் அச்சமடைந்துள்ளனர். பள்ளி வகுப்பறையின் சில இடங்களில் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழும் நிலையில் உள்ளதால் அதனை அப்புறப்படுத்தி சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கார் டயர் வெடித்து எதிரே வந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. மகாதேவபுரத்தைச் சேர்ந்த ராமாத்தால் குடும்பத்தோடு வாடகை காரில் குலதெய்வம் கோவிலுக்கு சென்றுவிட்டு வந்தபோது காரின் முன்பக்க டயர் வெடித்து லாரியில் மோதியது. இதில் அவரது பேத்தி உயிரிழந்த நிலையில் 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை வீடியோ பதிவு செய்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளரின் செல்போனை பிடுங்கி மதிமுகவினர் தாக்க முயன்றனர். கூட்டத்தில் சாத்தூர் மதிமுக எம்எல்ஏ ரகுராமன் பேசிய கருத்திற்கு மாவட்ட செயலாளரின் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை செய்தியாளர் வீடியோ பதிவு செய்ததாக கூறப்படுகிறது.
பெங்களூரில் டாஸ்மாக் கடையில் மது வாங்க சென்றபோது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக திமுக கவுன்சிலர் உள்பட 24 பேர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கண்ணன் நகர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் ஏரியூர் மற்றும் அலமேலு மங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த இரு தரப்பினர்களுக்கு இடையே மது வாங்குவதில் மோதல் ஏற்பட்டதாக தெரிகிறது. பெங்களூரு நெலமங்கலா நகரில் பைக்கில் சென்ற இளைஞர் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனரில் மோதி படுகாயமடைந்து சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார். தேஜஸ் கவுடா என்பவர் ஜெர்மனியில் படித்து வந்த நிலையில் தனது நண்பர் திருமணத்திற்காக வந்திருந்த போது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கினார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பள்ளிவாசலில் மந்திரிக்க சென்ற இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இளைஞர் ஒருவர் அவரை கத்தியால் குத்தி இருக்கிறார். நரிக்குடி ஜும்மா பள்ளிவாசலில் அஸ்ரத்தாக பணியாற்றும் அப்துல் அஜீஸ் என்பவரிடம் 22 வயது இளம்பெண் ஒருவர் உடல்நிலை சரியில்லை என கூறி மந்திரிக்க சென்றதாக தெரிகிறது. சென்னையில் சிவன் கோவில் பூசாரி ஒருவர் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜல்லடியான்பேட்டை ஆதிபுரீஸ்வரர் சிவன் கோயில் பூசாரி அசோக் பாரதியை சந்தித்து குடும்ப பிரச்சனை குறித்து கூறிய பெண்ணிடம் வீட்டில் உள்ள தீய சக்திகளை அழிக்க ருத்ராட்சமணி தருவதாக கூறி அழைத்து சென்று அவரை பாலியல் வன்கொடுமை செய்ய பூசாரி முயன்றதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் எம்எல்ஏ விஜி ராஜேந்திரனின் உதவியாளர் நேதாஜியை அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கம் செய்து திமுக தலைமை அறிவித்துள்ளது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுகவின் வர்த்தகர் பிரிவு அமைப்பாளராக உள்ள நேதாஜிக்கு முன்னாள் ராணுவ வீரர் வெங்கடேசன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்பு இருப்பதாக கூறி சில மாதங்களுக்கு முன்பாக அவரது உறவினர்கள் புகார் தெரிவித்து வந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பள்ளி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அதிமுக முன்னாள் நிர்வாகி உட்பட 5 பேரை விடுதலை செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு 9ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகாரில் பரமக்குடி நகராட்சி அதிமுக கவுன்சிலர் சிகாமணி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். உலக மீனவர் தினத்தையொட்டி ராமேஸ்வரம் சங்குமால் கடற்கரையில் தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. அப்போது இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. கடந்த வாரம் கேரளாவில் தமிழ்நாடு மீனவர்களை தாக்கியவர்களை கைது செய்ய கோரி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே 5 மீனவ கிராம மக்கள் உலக மீனவர் தினத்தை புறக்கணித்து தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சைமன் காலனி மீன்வளத்துறை அலுவலகத்தை மீனவர்கள் குடும்பங்களோடு சென்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை கொளத்தூரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வாக்குச்சாவடி நிலை பெண் அலுவலரை தகாத வார்த்தைகளால் பேசிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. 70வது வார்டில் பணி செய்து வந்த பெண் ஊழியர் தீனாவிடம் கவுன்சிலர் சீதனியின் ஆதரவாளர்கள் என சொல்லிக்கொண்டு இருவர் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக தாழ்வான சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அகஸ்தீஸ்வரம் மற்றும் விவேகானந்தபுரம் பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சாலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. சென்னையில் மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கு முன்னுரிமை என்ற பிரச்சார வாகனத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார். அண்ணா சதுக்க மாநகர பேருந்து முனையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை திரிஷ்காமினி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே டிப்பர் லாரியை ஓட்டுநர் மதுபோதையில் அதிவேகமாக ஓட்டிச் சென்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் தாயுடன் சென்ற 2 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். காவேரி பாக்கத்தைச் சேர்ந்த மணிகண்டனின் மனைவி சுமித்ரா தனது மகனை பைக்கில் அழைத்துக் கொண்டு உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது விபத்தில் சிக்கினார். திருச்சியில் மாநில அளவிலான மகளிருக்கான 51வது ஆண்டு கபடி போட்டியை அமைச்சர் KN நேரு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிய அளவிலான கபடி போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற அபினேஷ் மற்றும் கார்த்திகா கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் தக்காளி கொள்முதல் விலை அதிகரித்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில மாதங்களாகவே கிலோ தக்காளி 25 முதல் 30 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 43 ரூபாய்க்கு தக்காளி கொள்முதல் செய்யப்படுகிறது.
மாவட்டம் சூரங்குடியில் கடந்த ஆண்டு 8 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. வேம்பார் பகுதியைச் சேர்ந்த குற்றவாளியான அற்புத ரகசியத்திற்கு 15,000 ரூபாய் அபராதம் விதித்த மகிழா நீதிமன்றம் சிறுவனின் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசுக்கு உத்தரவிட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சிறையில் கைதி தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. நெல்லையைச் சேர்ந்த மணிகண்டன் 2023ஆம் ஆண்டு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரை திடீரென அதிகாரிகள் நாகர்கோவில் சிறைக்கு மாற்றியதால் மனமுடைந்து தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் உள்ள நிலக்கரி கையாளும் பகுதியில் நடைமேடை சரிந்து கீழே விழுந்த விபத்தில் ஒப்பந்த தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொட்டில்பட்டி பகுதியைச் சேர்ந்த கார்த்தி 60 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்ததில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். செங்கல்பட்டில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் நடத்திய சோதனையில் உரிமம் இல்லாமல் இயங்கிய 16 ஷேர் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 15 ஆட்டோக்களுக்கு 2,58,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். செங்கல்பட்டு பகுதியில் இயங்கி வரும் ஷேர் ஆட்டோக்கள் விதிமுறை மீறி இயக்கப்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் RTO இளங்கோவன் தலைமையில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தொழிலதிபர் மற்றும் அவரது மகன் மகள் உள்ளிட்ட 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முதலியார்பேட்டையைச் சேர்ந்த உடற்பயிற்சி நிலையம் வைத்துள்ள வைரமணி என்பவர் ஏலச்சீட்டு நடத்தி 50க்கும் மேற்பட்டோரிடம் பணத்தை பெற்று பல கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. மனைவி பாம்பு கடிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை பார்த்து மனமுடைந்த கணவன் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூரைச் சேர்ந்த நாகராஜன் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது மனைவி லலிதா 3 நாட்களில் சிகிச்சை பெற்று குணமடைந்தார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தின் உள்ளேயும் சுற்றுப்புற பகுதிகளிலும் இரவு நேரங்களில் திருநங்கைகள் அத்துமீறும் நிகழ்வுகள் அதிகரித்துள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக தனியாக பயணம் செய்பவர்கள் மற்றும் வெளியூரில் இருந்து வரும் பயணிகளிடம் பணம் மற்றும் பொருட்களை பறிக்க முயலும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே குழந்தை பேருக்கு வைத்தியம் செய்வதாக கூறி மயக்க மாத்திரை கொடுத்து 25,000 ரூபாய் பணத்தை திருடி சென்ற போலி பெண் மருத்துவர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த பிரியங்கா மற்றும் செல்வதுரை இருவரும் திருவண்ணாமலை மாவட்டம் கொல்லப்பாளையத்தைச் சேர்ந்த சுரேஷை ஏமாற்றியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ரவுண்டானா அருகே வங்கியில் இருந்து பணம் எடுத்து வந்தவரிடம் கொள்ளையடிக்கப்பட்டதன் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜெனித் யுவராக் நகைகளை அடமானம் வைத்துவிட்டு 1,66,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு வண்டியின் டிக்கியில் வைத்த நிலையில் 2 மர்ம நபர்கள் அதனை லாபகமாக எடுத்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூரைச் சேர்ந்த 3 வயது குழந்தை காயங்களோடு மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் தாயாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவரை பிரிந்து வாடும் சௌந்தர்யா தனது குழந்தையை அங்கன்வாடியில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் குழந்தையின் உடல் முழுவதும் சூடு வைக்கப்பட்ட காயம் இருந்ததால் அதிர்ச்சி அடைந்து போலீசுக்கு தகவல் தந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரடிசுத்தூர் கிராமத்தில் இறந்தவரின் சடலத்தை எடுத்து செல்ல பாதையில்லாமல் உறவினர்கள் தவித்த நிலையில் அரசு அதிகாரிகள் தலையிட்டு பிரச்சனைக்கு தற்காலிக தீர்வு கண்டனர். மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையை சிலர் ஆக்கிரமித்திருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்காலிகமாக தனிநபர் ஒருவரது இடத்தை பாதையாக பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வெளிமாநில பக்தர்களை சிறப்பு தரிசனத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி ஜிபேவில் பணம் வசூலித்து மோசடியில் ஈடுபட்ட போலி வழிகாட்டிகள் 2 வரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 30 பேரிடம் தலா 250 ரூபாய் தந்தால் அம்மன் சுவாமி சந்நிதியில் சிறப்பு தரிசனத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி மோசடியை நிகழ்த்தியுள்ளனர். ராமேஸ்வரத்தில் டாடா மேஜிக் வாகனமும் மேக்ஸி கேப் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தனுஷ்கோடியிலிருந்து அரிச்சல் முனை கடற்கரை நோக்கி சுற்றுலா வேன் சென்றபோது எதிரே வந்த டாடா மேஜிக் வாகனம் நேருக்கு நேர் மோதியதாக கூறப்படுகிறது. ஆந்திர மாநிலம் குண்டூரில் வேறு ஒருவரோடு தொடர்பில் இருந்த காதல் மனைவியை கணவர் கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பித்தாபுரத்தைச் சேர்ந்த சங்கர் ரெட்டியின் மனைவி லட்சுமி பார்வதி கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து மகேஷ் என்பவரோடு சேர்ந்து வாழ்ந்து வந்தார். இதனை அறிந்த சங்கர் ரெட்டி லட்சுமி பார்வதியை கொலை செய்திருக்கிறார்.
மணிப்பூரில் ரேடியோ டேக் செய்யப்பட்ட அமூர் வல்லூறுகளில் ஒன்று நம்ப முடியாத வகையில் வெறும் 6 நாட்களில் 6100 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள கென்யாவை வெற்றிகரமாக அடைந்துள்ளது. மணிப்பூர் அமூர் வல்லூறுகள் கண்காணிப்பு திட்டத்தின் கீழ் அமூர் வல்லூறுகளின் பயணங்கள் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர 28 அம்ச திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இதில் உள்ள பெரும்பாலான அம்சங்கள் ரஷ்யாவுக்கு சாதகமாகவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. நேட்டோவில் இணைய விடாமல் தடுப்பது, ராணுவ பலத்தை குறைப்பது போன்ற யுக்ரைனுக்கு பாதகமான அம்சங்களே இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. யுக்ரைனுக்கு இப்போது 2 தேர்வுதான் உள்ளது என கூறியிருக்கும் அதிபர் ஜெலன்ஸ்கி, ஒன்று யுக்ரைனின் கண்ணியத்தை இழப்பது, மற்றொன்று முக்கிய நட்பு நாட்டை இழப்பது என தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் 28 அம்ச திட்டம் தொடர்பாக ஜேடி வான்ஸ் உள்ளிட்டோருடன் ஆலோசித்த பிறகு பேசியிருக்கும் ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் வரலாற்றில் இது கடினமான தருணம் என தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் 28 அம்ச திட்டத்தை ரஷ்ய அதிபர் புட்டின் வரவேற்றுள்ளார். ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய அவர், யுக்ரைன் அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை எதிர்ப்பதாக குற்றம் சாட்டியதோடு யுக்ரைனுக்கான கடைசி வாய்ப்பு இதுதான் என்றார். வங்கதேசத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. தலைநகர் டாக்கா அருகே நேற்று காலை 10:38 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.7 பதிவானது. ஒரு சில கட்டடங்கள் இடிந்து விழுந்ததிலும் தீ விபத்து ஏற்பட்டதிலும் 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 450 பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடும் வகையில் பெருவில் ஒருவருக்கு ஒரு மரக்கன்று வீதம் காடுகளை உருவாக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அழிந்து போன காடுகளை மீட்டெடுக்கும் வகையில் பெரு அரசு முன்னெடுத்துள்ள பசுமை திட்டத்திற்கு வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அதன்படி பழங்குடியினத்தைச் சேர்ந்த மக்களுடன் இணைந்து அரசு மலைப்பகுதிகளில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தது. தமிழ்நாடு மாநில சாம்பியன்ஷிப் ஸ்கேட்டிங் போட்டிகள் சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் இந்த போட்டிகளை தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் நடத்தி வருகிறது. ரைசிங் ஸ்டார்ஸ் ஆசிய கோப்பை T20 தொடரின் பரபரப்பான அரையிறுதியில் இந்தியா ஏ அணியை வங்கதேச ஏ அணி சூப்பர் ஓவரில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. சூப்பர் ஓவரில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ரன்களே எடுக்காமல் ஆல் அவுட் ஆனது. வங்கதேசம் முதல் பந்தில் விக்கெட் இழக்க அடுத்த பந்து வைடானதால் வெற்றி பெற்றது. ரைசிங் ஸ்டார்ஸ் ஆசிய கோப்பை T20 தொடரின் அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற வாய்ப்பிருந்தும் வைபவ் சூரியவன்சி ஏன் களமிறக்கப்படவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது. போட்டிக்கு பின்னர் பேசிய இந்திய அணியின் கேப்டன் ஜிதேஷ் சர்மா தோல்விக்கு தானே பொறுப்பேற்பதாக தெரிவித்தார். டெத் ஓவர்களில் அசுதோஷ் மற்றும் ரமன்தீப் ஹிட் அடிக்கக்கூடியவர்கள் என்பதால் சூப்பர் ஓவரில் யாரை விளையாட வைப்பது என்பதை கூடி முடிவெடுத்தோம். இறுதி முடிவு என்னுடையதுதான் என்றார். ஜாம்பவான் தோனியுடன் டிரெஸ்ஸிங் அறையை பகிர்ந்து கொள்வது குறித்தும் சிஎஸ்கேவின் எதிர்கால திட்டங்களுக்கு பங்களிப்பது குறித்தும் சஞ்சு சாம்சன் உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். சிஎஸ்கே அணிக்கு சாம்சன் அளித்த நேர்காணலில் தோனியுடனான தனது முதல் சந்திப்பை நினைவு கூர்ந்தார். சிஎஸ்கே அணியில் தோனிக்கு கீழ் விளையாட வேண்டும் என்பது ஒரு கனவு என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்மிருதி மந்தனாவின் திருமணத்தையொட்டி நடைபெற்ற ஹல்தி கொண்டாட்டத்தில் இந்திய வீராங்கனைகள் ஒன்று கூடி உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். ஸ்மிருதி மந்தனா மற்றும் பிரபல ஹிந்தி இசையமைப்பாளரான மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பலாஸ் முச்சல் ஆகியோர் திருமணம் நாளை நடைபெறுவதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்து வாழ்த்து மடல் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். வங்கதேசத்தில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கம் வங்கதேசம் அயர்லாந்து அணிகள் மோதிய டெஸ்ட் போட்டியில் எதிரொலித்ததால் ஆட்டம் 3 நிமிடங்கள் தடைப்பட்டது. மைதானம் அதிர்வதை அறிந்த அனைத்து வீரர்களும் தரையில் அமர்ந்து கொண்டனர். அதன் பிறகு ஆட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த போட்டியை பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்கள் சிலர் மைதானத்தை விட்டு வெளியேறினர். மகளிர் உலகக்கோப்பை கபடி குரூப் சுற்றில் இந்திய அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பெற்று அசத்தி இருக்கிறது. டாக்காவில் நடைபெற்று வரும் மகளிர் உலகக்கோப்பை கபடியில் 4வது மற்றும் கடைசி குரூப் ஆட்டத்தில் உகாண்டா அணியை 51-16 என்ற புள்ளிக்கணக்கில் இந்திய அணி வீழ்த்தியது. அத்துடன் அரையிறுதிக்கும் தகுதி பெற்றது. ரசிகர்களிடமிருந்து பலத்த எதிர்ப்பு வந்ததால் ஃபிஃபா கால்பந்து உலகக் கோப்பைக்கான முதல் போஸ்டர் சமூக வலைதளத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. போஸ்டரில் முக்கிய வீரர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் புகைப்படம் இடம்பெறாமல் இருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் போஸ்டர் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
காயம் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ஷ்ரேயஸ் ஐயருக்கு மேலும் 2 மாதங்கள் ஓய்வு தேவை என மருத்துவர்கள் அறிவுரை வழங்கியுள்ளனர். இதனால் வரும் 30ஆம் தேதி தொடங்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஷ்ரேயஸ் பங்கேற்க மாட்டார் என்ற தகவல் உறுதியாகியுள்ளது. துபாயில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் நடிகர் தனுஷ் நியூசிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் கேன் வில்லியம்ஸுடன் மகிழ்ச்சியாக ஏர் ஹாக்கி ஆடிய வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. இளம் வயது வீரர்களைப் போன்று தனுஷும் வில்லியம்சனும் ஆக்ரோஷமாக ஆடும் வீடியோவை ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். விஜயின் கடைசி திரைப்படம் என சொல்லப்படும் ஜனநாயகனின் இசை வெளியீட்டு விழா டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வினோத் இயக்கத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, கௌதம் மேனன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வருகிறது. விஜய் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் திரைப்படத்தின் தெலுங்கு உரிமையை பிரபல தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் 10 கோடி ரூபாய் முன்பணம் கொடுத்து வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனவரி மாதம் தெலுங்கில் பிரபாஸின் த ராஜா சாப் திரைப்படம் வெளியாவதால் ஜனநாயகனின் வசூல் கணிசமாக குறையும் என கூறப்படுகிறது. அமரன் திரைப்படம் வெளியாகி 1 ஆண்டு ஆனாலும் தனக்கு இன்று வெளிவந்ததை போல உள்ளது என நடிகர் சிவகார்த்திகேயன் நெகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். அமரன் திரைப்படத்திற்கு கோவாவில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சியில் கோல்டன் பீகாக் விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு சென்னை திரும்பிய சிவகார்த்திகேயன் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலில் அமரன் திரையிடப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். பராசக்தி படத்தின் டப்பிங் பணிகளை நடிகர் அதர்வா துவங்கி இருக்கிறார். இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் கதாநாயகனாக நடித்திருக்கும் பராசக்தி திரைப்படத்தில் அதர்வா, ஸ்ரீலீலா, ரவி மோகன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் ஹிந்தி திணிப்பை மையமாக கொண்டு தயாராகும் இப்படம் பொங்கலுக்கு வெளியாகிறது. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தின் மூலம் பிரபலமான இயக்குனர் அபிஷன் ஜீவின் கதாநாயகனாக அறிமுகமாகும் புதிய படத்தின் டைட்டில் டீசரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட்டிருக்கிறார். இத்திரைப்படத்திற்கு வித் லவ் என பெயரிடப்பட்டுள்ளது. இத்திரைப்படத்தில் அபிஷன் ஜீவித்துக்கு ஜோடியாக மலையாள நடிகை அனஸ்வரா ராஜன் நடித்திருக்கிறார். இத்திரைப்படம் 2026 பிப்ரவரியில் வெளியாக உள்ளதாக படக்குழு டீசரில் அறிவித்துள்ளது. பாலையாவின் அகண்டா 2 திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. போயபதி ஸ்ரீனு இயக்கும் இத்திரைப்படத்தில் சம்யுக்தா கதாநாயகியாக நடித்திருக்கிறார். இத்திரைப்படம் பல மொழிகளில் டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாக உள்ளது. யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் இளையராஜாவின் புகைப்படத்தை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனுமதியின்றி தனது புகைப்படம், பெயர், இசைஞானி என்ற பட்ட பெயர், குரல் என எதையும் பயன்படுத்தக்கூடாது என்று இளையராஜா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மறைந்த டேனியல் பாலாஜி நடித்த BP 180 திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. படத்தில் தன்யா ரவிச்சந்திரன் மற்றும் டேனியல் பாலாஜி ஆகிய இருவரும் முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். அறிமுக இயக்குனர் JB இயக்க ஜிப்ரான் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். மருத்துவத்துறையில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றிய திரைப்படமாக BP 180 உருவாகி இருக்கிறது. இத்திரைப்படம் வரும் 28ஆம் தேதி வெளியாகிறது. மிஷ்கின் இயக்கத்தில் ஆண்ட்ரியா நடித்துள்ள பிசாசு 2 திரைப்படம் வெளியாவதில் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் தான் தயாரித்து நடித்துள்ள மாஸ்க் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றால் நிச்சயம் பிசாசு 2 திரைப்படம் வெளியிடுவதற்கான முயற்சிகளை எடுப்பேன் என நடிகை ஆண்ட்ரியா கூறினார். ரவி மோகன் தயாரிக்கும் திரைப்படத்திற்கு புரோகோட் என்ற பெயரை பயன்படுத்துவதை தடுக்கக்கூடாது என டெல்லியைச் சேர்ந்த மதுபான உற்பத்தி நிறுவனத்திற்கு விதித்த இடைக்கால உத்தரவை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மீறி செயல்படுவதாக மதுபான நிறுவனத்திற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா துர்க்கையம்மன் உற்சவத்துடன் தொடங்கியது. சின்னக்கடை வீதியில் உள்ள காவல் தெய்வமான துர்க்கையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து துர்க்கையம்மனின் திருவீதி உலா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள லட்சுமி நரசிம்மர் மலைக்கோவிலில் கார்த்திகை முதல் வெள்ளியையொட்டி அமிர்தவல்லி தாயார் தங்கத்தேரில் வலம் வந்தார். இதையொட்டி காலையிலேயே மூலவர் யோக நரசிம்மருக்கும் அமிர்தவல்லி தாயாருக்கும் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவ வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கு பெற்றனர்.
காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத 3ஆம் நாள் தெப்ப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுந்தராம்பிகை அம்பாருடன் கச்சபேஸ்வரர் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீ காளிகாபுரம் கிராமத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இணைந்து நடத்திய விளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. புலி வாகனத்தின் மீது ஐயப்பன் அமர்ந்திருப்பதைப் போலவும் விநாயகர், முருகன் சிலைகளும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தன. 2026 பசால்ட் விஷன் SUV காரின் ஃபர்ஸ்ட் லுக்கை சிட்ரோன் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. ஸ்போர்ட்டி மற்றும் அசத்தலான வடிவமைப்புகளை கொண்ட இந்த காரின் சிறப்பு அம்சங்கள், உள்தோற்றம் உள்ளிட்டவை விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்ஷே நிறுவனம் தனது கையின் மாடலில் எலக்ட்ரிக் வேரியண்டை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. இந்த காரின் ஆரம்ப விலை 1,76,00,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 4.8 நொடிகளில் எட்டும் திறன் கொண்ட இந்த கார் முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்டால் 642 கிலோமீட்டர் ரேஞ்ச் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.